ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன், என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை பற்றி தான் பேச போகிறேன். என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி எப்படி ஆரம்பிச்சதுன்னா, ஐ திங்க் கொரோனாவில் ஆரம்பிச்சது அப்படின்ட்டு நான் என்னோடய ஃபிசிக்கலாக நான் சொல்லலாம். எப்படின்னா, ஆஃப்டர் த லாக்டவுன் ஐ பீன் கோ த்ரூ திஸ் லாங் டைம் பிஃபோர் தி March 2 to 3 months. At the date of April 21, I start my Demat account by the help of my friend. எனக்கும் தெரியாது இந்த டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரை யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்லாம். என் ஃப்ரெண்டு ஆல்ரெடி இது பண்ணிகிட்டு இருந்தான், கமாடிட்டி பண்ணிகிட்டு இருந்தான். அவன்கிட்ட நான் கேட்டேன், இந்த ப்ரோக்கரேஜ் நல்லா இருக்கு, வேணால் ட்ரை பண்ணி பாரு அப்படின்ட்டு ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணான். அதில் நான் ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர் தான் இந்தியாவில் ஓப்பன் பண்ணேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காலேஜ் ஒரு செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிறப்பே ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிற ஒரு பேர் தெரியும், அது எப்படி ஒர்க் ஆகுது, அதில் இருக்க டீட்டெயில் என்ன, கம்பெனி, அது எதுவுமே தெரியாது. எனக்கு என்னென்னா கூகுளில் போய்ட்டு நான் ஆப்பிள் ஷேர், கூகுள் ஷேர், டாட்டா மேஜராக எனக்கு தெரிஞ்ச பேரை வச்சு நான் ஷேர்னு போட்டேன்னா அதோட வேல்யூ வரும். அந்த வேல்யூ எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கு பின்னாடி இருக்க டெக்னிக்கல் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்க ஃபண்டமெண்டல் என்ன, அதை பற்றின எந்த நாலேஜுமே எனக்கு தெரியாது. வேறு நம்ம கூகுளில் போயிட்டு டாட்டா மோட்டார் ஷேர் என்ன, டிசிஎஸ் ஷேர் என்ன, கூகுள் ஷேர் என்ன, ஆப்பிள் ஷேர் என்ன, இந்த பேரை மட்டும்தான் டைப் பண்ணி தெரியும். நான் சொல்கிறேன்னா 17 to 18. அதேமாரி நான் கொரோனாவில் 2020 நான் ஓப்பன் பண்ணப்போ கூட பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே இங்கிலீஷில் இருக்கும், அப்படின்னா ஹிந்தியில் இருக்கும். தமிழில் எந்த ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கான சேனலுமே இல்லை. ஆனால் கொரோனாவில் என்ன ஆச்சுன்னா மோஸ்ட்லி எல்லாம் வேலையை விட்டு வந்தோடனே பார்த்துட்டு என்கிட்ட ஒரு 1 lakh இருக்குது, இதை வச்சு நான் எப்படி இந்த இதில் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் மோஸ்ட்லி ஒரு 90% ஆஃப் தி தமிழ் கம்யூனிட்டி வந்து இதில் வந்தது. ஆனால் நான் வந்ததுக்கான காரணம் இதோட ஆச்சரியம் என்ன அப்படிங்கிறது பார்க்க தான் நான் வந்தேன். அதுக்கப்புறம் நான் உள்ளே வந்தது பார்த்தீங்கன்னா 2 to 3 சேனல் இருக்குது. அதில் தான் நான் டெக்னிக்கல் என்னென்னு கற்றுக்கிட்டேன், ஃபண்டமெண்டல் என்னென்னு கற்றுக்கிட்டேன். நான் இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, நான் வந்து டெக்னிக்கலையும் 100% எனக்கு தெரியாது, ஃபண்டமெண்டலையும் 100% தெரியாது. என்ன இந்த ஸ்டாக்கை வந்து ஒரு அனலைஸ் பண்ண தெரியும், இந்த கம்பெனியில் போட்டோம்னா காசு நமக்கு லாஸ் ஆகாது அப்படிங்கிறது மட்டும் தான். நான் எப்படி ஆரம்பித்தேன்னா ஒரு 5 to 10,000 என்கிட்ட அப்போ வந்து காலேஜ் முடித்த டைம், நான் எங்கேயும் வேலைக்கும் போகலப்போ 5 to 10,000 இருந்தது. அதை வச்சு நான் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் அப்போ வந்து காசுலாம் எதுவுமே கேட்கல, ஃப்ரீயாக தான் நான் ஓப்பன் பண்ணேன். அதை வச்சு ஸ்விங் ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஸ்விங் ட்ரேட்னா கூட எனக்கு என்னன்னு தெரியாது. ஒரு 500 போயிட்டுருக்க ஷேர் வந்து திடீர்னு ஒரு 450 ரூபாய்க்கு குறைஞ்சிதுன்னா வாங்குவேன். நெக்ஸ்ட் வீக் அது ஒரு 20 ரூபி ஏறுனுச்சுன்னா நான் அதில் ஒரு 100 200 ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளில வந்துடுவேன். அப்படி தான் கிட்டத்தட்ட நான் ரிலையன்ஸில் பண்ணேன், டாட்டா மோட்டார்ஸில் பண்ணேன், இண்டஸ்இண்ட் பேங்க்கில் பண்ணேன், ஃபெட்ரல் பேங்க்கில் பண்ணேன், ஐடிசியில் பண்ணேன். ஐடிசியில் நான் ஃபஸ்ட் டைம் வாங்குறப்ப 180 நினைக்கிறேன், 180 வாங்கி 190 அந்த ரேஞ்சில் நான் விற்றுட்டு ப்ராஃபிட் பண்ணேன். டாட்டா மோட்டார்ஸ் அப்படி தான் 80 வாங்கி 150 விற்றேன். அப்போல்லாம் எனக்கு தெரியாது கோல்டு போனால் லாங் டர்ம் நல்லாயிருக்கும். அதேமாரி ஒரு 1 இயர் போணுச்சு, 2020 வந்து 21 வரைக்கும் போணுச்சு. 21 என்னோடய போர்ட்ஃபோலியோ எடுத்து பார்க்குறப்போ 12 to 13,000 ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சரி இதுலேருந்து கொஞ்சம் அப்டேட் ஆகும், அடுத்த பொசிஷன் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப ஆப்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டுருந்தாங்க. நான் பண்ண மிகப்பெரிய தப்பே ஆப்ஷனுக்குள்ளே போனோம். நான் 1 இயர் நான் ட்ரேட் பண்ண காசை வந்து ஆப்ஷனில் நான் லாஸ் பண்ணிட்டேன். எப்படி லாஸ் பண்ணேன்னா, ஆனால் நம்ம 2022 ஆரம்பிக்கிறப்ப எப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரேட் நான் ஐ பீன் மேட் அ ப்ராஃபிட் ஆஃப் 20 to 25,000 in the nifty short by the time of Ukraine-Russia war. Before I predict the war and then I make the short call in nifty by 4,000. I make a 20 to 25,000. நான் என்ன பண்ணேன், ஒரு 4,000 ஸ்டார்ட் பண்ணி அது 20 to 30,000 வந்து நான் அதில் ப்ராஃபிட் பண்ணேன். கிட்டத்தட்ட அப்போ ஒரு 1,200 பாயிண்ட்ஸ் விழுந்தது. அதான் நான் பண்ண பிக்கெஸ்ட்டு ப்ராஃபிட் இன் ஆப்ஷன். அப்புறம் தான் சரி, நான் ஃபஸ்ட்டு ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணுறோம், இது நல்லா இருக்குது, நமக்கு வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் கண்டினியூஸாக பண்ண 1 இயர் போயிடுச்சு. ஆனால் 1 இயர் நான் பேலன்ஸ் ஷீட்டை எடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரேஷியோ எடுத்து பார்க்குறப்ப என்ன ஆச்சுன்னா, நான் ப்ராஃபிட்டும் பண்ணல லாஸும் பண்ண பெருசாக. நான் எதில் காசை விட்டுருந்தேன், ப்ரோக்கரேஜில் காசை விட்டுருந்தேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, நீ ப்ராஃபிட் பண்ணாலும் சரி லாஸ் பண்ணாலும் சரி ப்ரோக்கரேஜ் பணம் சம்பாரிச்சிக்கிட்டே இருப்பான். அவன் வந்து உன்னை ட்ரேட் பண்ண ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருப்பான், அதில் மட்டும் நீங்கள் மாட்டிக்காது. அப்புறமேட்டுக்கு ஒரு 23 மிட்டில் வந்து நான் ஆப்ஷன் மட்டும் சுத்தமாக விட்டுட்டேன். ஏன்னா கிட்டத்தட்ட நான் லாஸ் பண்ணது மட்டுமே அதில் 12 to 13,000 வந்து நான் அதில் எப்படி நான் கவர் பண்ணேன்னா, சைடில் வந்து நான் இப்போ ஒரு 1,500 ஒரு 5,000 ஆப்ஷன் பண்ணுறேன்னா 2,000 வந்து நான் ஸ்விங் பண்ணுவேன்.
அந்த ஸ்விங்கில் நான் வர ப்ராஃபிட்டை வந்து ஆட் பண்ணி பார்த்தோம்னா என்னோட லாஸ் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கிறது. நான் லாஸே பண்ணலன்னு கூட சொல்லலாம். என்னோடய ப்ரோக்கர் இதுவும் நான் இங்கே ஸ்விங்கில் பண்ண ப்ராஃபிட்டும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருந்தது. அதனால நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எங்கேயுமே போகலை. அப்புறம் என்னாச்சு, நான் ஆப்ஷன் பண்ண சுத்தமாக மிட்ல 23 மிட்ல அக்டோபர் நவம்பர் வரைக்கும் நான் எதுவுமே நான் பண்ணல ஸ்டாக் மார்க்கெட்டில். அப்புறம் என்ன பண்ணேன், கொஞ்சம் கொஞ்சமாக மந்த்லி ஒரு 1000 2000 அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தேன். 24 எண்டில் நான் என்னோடய போர்ட்ஃபோலியோ அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு 1500 2000 அந்த மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்ணது கிட்டத்தட்ட 70,000 to 80,000 வந்து என்னோடய போர்ட்ஃபோலியோ பில்டப் பண்ணிட்டேன். என்னோடய அக்டோபர் தீபாவளி டைம் அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா எஃப்ஐ அவ்வளோக்கும் செல் பண்ணல, கிட்டத்தட்ட ஓரளவுக்கு பை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆஃப்டர் தி நவம்பர் mid of the October they have been start selling in a major position in Indian stock market by the news of China subsidy in the international bond market. அதில் வந்து என்னன்னா சைனா வந்து ரொம்ப சப்சிடி பண்ணாங்க, நல்லா ஃப்ரெண்ட்லியாக பண்ணாங்க இன்வெஸ்ட்மெண்ட் இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டருக்கு. அதில் வந்து எஃப்ஐ மோஸ்ட்லி இந்தியாவில் விற்றுட்டு சைனாவில் போய் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் என்னோட 22,000 ப்ராஃபிட்டில் இருந்தேன். என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து 14,000 to 15,000 வந்தது. ஆனால் I did not sell a single share in my portfolio after that crash. என்னோட 15,000 வந்ததுக்கப்புறம் அது கிராஷ்னு கூட சொன்னால் சின்ன கரெக்ஷன் தான் சொல்லுவோம். 15,000 வந்தால் I did not sell a single share in it. That's a knowledge I have been updated through these 4 to 5 years. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அப்படியே 14,000 to 15,000 அப்படியே போயிட்டு இருந்தது. இதில் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, as long you have been in a race, you have a percentage to win in a race and spin. இப்போ நீங்கள் இப்போ ஒரு ரேஸில் ஓடுறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் ஓடுறீங்களோ அந்த டிஸ்டன்ஸ் குறையும். அப்போ டிஸ்டன்ஸ் குறைய உங்களோட வின்னிங் ரேஷியோ வந்து அதிகமாகிட்டே போகும். அதே தான் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் எவ்வளோ நாள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறீங்களோ அப்போ வந்து உங்களோட வின்னிங் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து என்கிட்ட 10,000 இருக்குது, நான் ஆப்ஷன் பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்துட்டு 1 மந்த்தில் நீங்கள் 10,000 லாஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்பி நீங்கள் மார்க்கெட் பக்கமே வர மாட்டீங்க. 10,000 போயிடுச்சு, இதை பற்றி நான் நாலேஜெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க, ஃப்ரெண்டு சொன்னான்ட்டு இதை பற்றி நீங்கள் தப்பாக சொல்லுவீங்க. அதுதான் இப்போ அதே நீங்கள் 10,000 வந்து ஒரு ஸ்டாக்கில் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா, இப்போ ஒரு டாட்டாவில் ஒரு ஸ்டாக்கில் போட்டிருந்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கோட நியூஸை பற்றி நீங்கள் கூகுளில் இல்லை இன்ஸ்டாவில் அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல நீங்கள் பார்ப்பீங்க. அந்த கம்பெனியாக ஏறுது, இன்றைக்கி 10 ரூபா குறைஞ்சிருக்கு, அதோட மேஜர் நியூஸ் என்ன, கம்பெனியில் அதோட டீட்டெயில் என்னென்ன சொல்கிறாங்க அதை பற்றி நீங்கள் ஒரு ஃபாலோ அப் பண்ணும். ஆனால் நீங்கள் ஆப்ஷன் பண்ணி அந்த ஸ்டாக் காசை விட்டுட்டிங்கன்னா திரும்பி மார்க்கெட் பக்கமே வர மாட்டீங்க, அந்த ஸ்டாக்கை பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. அதனால் நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் நீங்கள் ஒரு 10,000 போட்டு 1 year வெயிட் பண்ணி அதில் 25 to 30% நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருந்தாலுமே அது குட் மார்ஜின் தான். ஏன்னா பேங்க்கில் வந்து 7 to 8% தான் உங்களுக்கு தராங்க. நீங்கள் பாண்டில் போட்டிங்கன்னா 12% to 10% இது ஒரு மேஜராக ஒரு டீக்ரேடர் பாண்டில் போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு 10 to 12% வரும். ஸ்டாண்டர்டான பாண்டில் போட்டால் கூட 8 to 10% தான் வரும். அப்போ வந்து நீங்கள் ஒரு 15 to 20% நீங்கள் ஒரு இயர்லி ஒரு ஸ்டாக்கில் ப்ராஃபிட் பண்ணியிருந்தாலுமே தட்ஸ் அ குட் ரிட்டர்ன்னு நான் சொல்லுவேன். அதனால் என்ன சொல்லிடணும், முடிஞ்ச அளவுக்கு ரேஸில் நீங்கள் எந்த டைமிங் எந்த அளவுக்கு ரன் பண்ணிக்கிட்டே இருக்கணுமோ அது பாருங்கள். மாரத்தான் மாதிரி இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டிங் இஸ் அ மாரத்தான். as long you run, you have been a percentage to win. That's the knowledge I been learned from the stock market in the last 4 years. 2025 அன்றைக்கி நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சேன்.